ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பிளாக் அண்ட் ஒயிட். இந்த உலகன்றது பல மர்மங்களாலேயே நிறைந்ததுங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, உங்கள் நண்பர் ஒருவர் ஒரு புதையலை பற்றி உங்க கூட சொல்கிறாரு. ஆனால் அந்த புதையல் இருக்கிற இடம் எனக்கு தெரியல அப்படிங்கிறாரு. இப்போ அந்த புதையல் எங்கே இருக்கு அப்படின்ற கேள்விக்கான விட மர்மமாகவே இருக்கும். சரி, எப்படியோ அந்த புதையலை தேடி கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்போ அந்த புதையலை யாரு எதற்காக அவங்க கொண்டு வந்து வச்சிருப்பாங்க அப்படின்ற கேள்விக்கான விடையும் மர்மமாகவே இருக்கும். இப்படி நம்மளை சுற்றி பல மர்மங்களாக நிறைந்த இந்த உலகத்துல சில மர்மமான இடங்களும் இருக்கு. அந்த மர்மமான இடங்களை பத்தி தான் இனி நம்ம நிகழ்ச்சியில பார்க்க போறோம். சரி, இப்ப நிகழ்ச்சிக்கு போகலாம். இது உலகின் மர்மமான பிரதேசங்கள். முதலாவது நாம ஈஸ்டர் தீவுகளை பத்தி பார்க்க போறோம். தென் அமெரிக்காவில் இருந்து 200 மைல் தொலைவில் உள்ள பசிபிக் பெருங்கடலுக்கு நடுவில் அமைந்ததுதான் இந்த ஈஸ்டர் தீவுகள். கிபி 1722 ஜேக்கப் ரோகோவின் அப்படின்ற மாலுமி தான் இந்த தீவை முதல்ல கண்டுபிடிச்சார். சரி, இந்த தீவுல அப்படி என்ன மர்மம் இருக்கு அப்படின்னு கேக்குறீங்களா? மனித தலை கொண்ட சிற்பங்கள் இந்த தீவு முழுக்கவே இருக்கு. இந்த சிலைகள் தான் மர்மங்களா அப்படின்னு நீங்க கிண்டலா கேட்கறது தெரியுதுங்க. ஆனா உங்களை ஆச்சரியப்படுத்தவே அடுத்த வரி தயாரா இருக்கு. இந்த சிலைகள் ஒவ்வொன்றும் 10 மீட்டர் உயரமும் 75 டன் எடையும் கொண்டதுங்க. 1000 கிலோ சேர்ந்ததுதான் ஒரு டன். 75 டன்னா 75,000 கிலோ எடை கொண்ட இந்த சிலைகளை யாரு எதற்காக இங்க கொண்டு வச்சிருப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் விடை தெரியாத கேள்விகளா இருந்தாலும், இந்த சிலைகளை சுற்றி பார்க்கவே சில சுற்றுலா பயணிகள் ஆண்டுதோறும் வந்து போயிட்டும் விடைகளை தேடியே ஆகணும்னு சில ஆராய்ச்சியாளர்களும் இங்க வந்து போயிட்டு தான் இருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஸ்டோன்ஹெஞ்ச். பிரிட்டன்ல உல்ஷர் இடத்துல அமைஞ்சதுதான் இந்த ஸ்டோன்ஹெஞ்ச். இந்த இடத்துலயும் சில கற்களை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஆனா அந்த கற்கள் சிலைகளா இல்லைங்க, நம்ம ஊர் சுமைதாங்கி கற்கள் மாதிரி பல சுமைதாங்கி கற்கள் வட்டமா அமைஞ்சிருக்கு. இந்த கற்கள் கிமு 2000 இருந்து இங்கதான் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த கற்களை யாரு எதற்காக இங்க அமைச்சிருக்காங்க அப்படின்னு யோசிக்கும் போது சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, மந்திர சடங்குகள் செய்யவும் மனிதர்களை பலி கொடுக்கவும் இது அமைச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு ஆதாரமா இதுக்கு அடியில மனித எலும்பு கூடுகளும் கிடைச்சிருக்கு. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, மனிதர்கள் இங்க வாழ்ந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மனிதர்கள் வாழ்ந்ததற்கான வேறு எந்த சூடுகளும் கிடைக்கல அப்படிங்கிறது தான் நிதர்சன உண்மை. அடுத்து நம்ம பார்க்க போறது நாஸ்கா லைன்ஸ். பெருநாட்டுல ஜியோகிட் பாலைவனத்துல வரையப்பட்டுள்ள இந்த ஓவியங்கள் தான் நாஸ்கா லைன்ஸ். இந்த ஓவியங்கள் கிமு 200 இருந்து கிபி 700க்கு இடைப்பட்ட காலத்துல வரையப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. சிவப்பு நிற மணலை தோண்டி உள்ள இருக்கிற வெள்ளை எடுக்க தெரிவது மாதிரி சிலந்தி, மனிதன், குரங்குன்னு 300க்கும் மேற்பட்ட ஓவியங்கள் இங்க காணப்படுது. இந்த ஓவியங்களை சாதாரணமா தரையிலிருந்து பார்க்க முடியாது. ஏன்னு கேக்குறீங்களா? இந்த ஓவியங்கள் ஒன்னொன்னும் குறைந்தது 200 மீட்டர் அளவு கொண்டதுங்க. அப்படி அந்த ஓவியங்களை பாக்குறது அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா? இந்த ஓவியங்களை நீங்க பாக்கணும்னா விமானத்திலிருந்து மட்டும்தாங்க பார்க்க முடியும். இந்த ஓவியங்களை யார் இங்க வரைஞ்சிருப்பாங்க அப்படின்ற கேள்விக்கான விடையும் மர்மமாகவே இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது பெர்முடா முக்கோணம். வட அட்லாண்டிக் பெருங்கடல்ல பெர்முடா, மியாமி, போர்ட்டோரிக்கோ இந்த 3 இடங்களையும் இணைச்சா ஒரு முக்கோணம் மாதிரி தெரியும். இந்த முக்கோணத்துக்கு பேரு தான் பெர்முடா முக்கோணம். இதே ஆங்கிலத்துல பெர்முடா ட்ரையாங்கிள்னு சொல்லுவாங்க. இந்த இடத்தோட ஸ்பெஷாலிட்டியே இது வழியா போற கப்பல்களையும் விமானங்களையும் இது விட்டு வச்சது இல்லை. காணாம போன கப்பல்களையும் விமானங்களையும் கண்டுபிடிக்க போன 40 கப்பல்களும் 20 அதிநவீன விமானங்களும் திரும்பி வரல அப்படிங்கிறது இன்னொரு ஆச்சரியமான விஷயம். 1872 இது வழியா போன மேரி கலெக்ஷன் அப்படின்ற கப்பல் தான் இதோடைய முதல் பலி. இது வழியா போற கப்பல்களுக்கெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னு யோசிக்கும் போது சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஏலியன்ஸோட வேலையா இருக்கலாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்பத்தகுந்த ஆதாரங்கள் இது வரைக்கும் கிடைக்கல. எங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க.